ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற ஜனநாயகத்தில் நமக்கு சாய்ஸ் வேணும். கரெக்டா? இவ்வளோ நாள் மக்கள் வெறுத்து போன காரணம், ஒரு அரசியலை வெறுத்து போன காரணம், நமக்கு என்னடா திமுக மாத்தி அதிமுக மாத்தி திமுக மாத்தி இப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்னு மக்கள் ஒரு வெறுப்படையே ஒரு நிலைக்கு வந்ததுனால தான் இந்த வாட்டி எல்லா ஓட்டும் தாவேகா விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. இப்போ புது கட்சிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை அவர் தொடங்கியிருக்காரு. அடுத்து இவர் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள் எல்ஜேகே கட்சி தொடங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில் இந்த வாட்டி எலெக்ஷன் போட்டு அவர் எம்எல்ஏ சீட் வின் பண்ணிட்டாரு. அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காரு போன வாரம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பல தலைவர்கள் இன்னைக்கு நானும் ஒரு கட்சி தொடங்கலாம். ஏன்னா முன்னாடி நான் அரசியலுக்கு வரணும்னா ஒருத்தங்க என்ன யோசிப்பாங்க, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் நான் திமுகல சேரணுமா அதிமுகல சேரணுமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு புது ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, புது டோர் ஓப்பன் ஆயிருக்கு, புது கதவு திறந்திருக்கு. ஓ, நான் திமுக அதிமுகல தான் சேரணும்னு இல்லை, நான் கூட ஒரு கட்சி தொடங்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஜனநாயக விஷயத்தை முன்னிறுத்தி நிலைநிறுத்தினது ஹேட்ஸ் ஆஃப் டு தளபதி விஜய் சார்.